TNPSC aptitude question number 33. If the side of a square is increased by 5 cm. இப்போ இங்க டயக்ராம் பாருங்க. சப்போஸ் இது வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா? அதோட டைமென்ஷன் நமக்கு தெரியாது. நான் வந்து A அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸ்கொயர்னால ரெண்டு சைடும் சேமா இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சைடு வந்து இன்க்ரீஸ்டு பை 5 சென்டிமீட்டர்னா அப்போ என்ன ஆகும்? ஆல்ரெடி A இருந்தது, இப்போ வந்து A + 5 ஆயிடுச்சு. அப்போ இங்கேயும் கண்டிப்பா A + 5 ஆயிடும். ஓகேங்களா? then the area is increased by 165 கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட ஏரியா பாத்தீங்கன்னா a ஸ்கொயர். ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? a into a. இப்போ இதோட ஏரியா பாத்தீங்கன்னா a + 5 into a + 5. இல்ல a + 5 ஹோல் ஸ்கொயரும் போடலாம். ஓகேங்களா? இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து 165 கொடுத்திருக்காங்க. அதாவது ஏரியா இன்க்ரீஸ்டு பை 165. நான் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. ஒரு சதுரத்தின் பக்கத்தின் நீளத்தை 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது அதன் பரப்பு 165 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் அந்த சதுரத்தின் பக்கத்தின் நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயரோட டிஃபரன்ஸ் எடுக்கணும். அதாவது இன்க்ரீஸ் ஆன பிறகு ஒரு பெரிய ஏரியா இருக்கு, அது பழைய ஏரியாவோட சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாவே போதும். ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணா a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் மைனஸ் இந்த a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 165 போட்டிங்கன்னா இந்த a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் 10a வந்து 165 மைனஸ் 25, இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்? 140 கிடைக்கும். ஸோ 10a = 140 அப்படின்னா 0 கட் பண்ணிங்கன்னா a வந்து 14. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபார்முலா பேஸ்டு. ஸ்கொயரோட ஃபார்முலா தெரிஞ்சு இந்த மாதிரி டயக்ராம் வச்சு இந்த ஏரியா எப்படி டிஃபரன்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிடலாம்.